ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல நீ இவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்ட. இல்லனா என்ன ஆயிருக்கும்? மா இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கையில சின்ன காயம், அவ்வளவுதான். நீ எதைத்தான் பெரிய விஷயமா பாப்ப அர்ஜுன்? இது குறி தவறி உன் கையில பட்ட காயம். ஆனா குறி வச்சது அதுக்கு இல்லையே, அந்த பாவி உன்னோட உயிருக்கு தான் குறி வச்சிருக்கான். அம்மா நடக்காது நினைச்சு எதுக்குமா வருத்தப்படுறீங்க? நான் என்னப்பா பண்றது? புள்ள பாசம் என்ன அப்படியே இருக்க விட மாட்டேங்குதே. பொண்ணு கொலை பண்ண வந்தவனையே மன்னிக்கிறவன் நீ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியுமா? அம்மா என்ன கொலை பண்ண வந்தவனே யாருன்னு தெரியாதப்போ நான் எப்படிமா மறக்கவும் மன்னிக்கவும் முடியும்? பொண்ணு கொல்ல வந்தது அந்த சந்தோஷ் தாங்கிறது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா உனக்கு அது தெரியலல்ல? அம்மா என்னம்மா நீங்க? என்ன கொல்ல வந்தது சந்தோஷ் இல்ல, நீங்க வீணை கற்பனை பண்ணிக்காதீங்க. சந்தோஷ தவிர உனக்கு வேற யாருடா எதிரி இருக்காங்க சொல்லு? பொண்ணு கொல்லணுங்கிற வெறியோட அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்கம்மா, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷ் என்னோட எதிரியே இல்லம்மா. நீ அவனை எதிரியா நினைக்கல, அதனால நீ அவன் உன்னோட எதிரி இல்லன்னு சொல்ற. ஆனா அவன் உன்னை எதிரியா நினைக்கிறானே, அதுக்கு என்னடா சொல்ல வர? அப்படி பார்த்தாலும் சந்தோஷ்க்கு என் மேல ஒரு சின்ன கோவம் இருக்கு. அது என்ன கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போகாதுமா, அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கோங்க. எது அர்ஜுன் சின்ன கோவம்? பொண்ண பாக்குறப்பெல்லாம் அவன் அடிக்கிறானே, அதுவா சின்ன கோவம்? அது கரம்டா. அவன் உன்னை கரம் வச்சு தாக்குறான், நீதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மா நீங்க அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவருதான் நினைக்கிறத முதல்ல நிறுத்துக்குமா. என்ன கொல்ல வந்தவன் ஹெல்மெட் போட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனை நான் முன்ன போய் பார்த்தது கூட கிடையாதுமா. நீ அந்த சந்தோஷ ஏன் தான் இப்படி காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ? அவன் உன்னோட சகலங்கிறதுக்காகவா, இல்ல உன் பொண்டாட்டியோட அக்கா புருஷங்கிறதுக்காகவா, இல்ல உன் பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யறியா? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வந்தது சந்தோஷம் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாமா. நான் தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? சரி, என் புள்ளைய தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு நான் வாழ்றேன் பாரு. என்ன பார்த்தா உனக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தான் தெரியும். உனக்கு இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா போயிட்டாங்க. ஆனா உன்னை 10 மாசம் சுமந்து 25 வருஷமா வளர்த்து ஆளாக்குனா கெட்டவளா போயிட்டல்ல. இத பாரு அர்ஜுன், நான் உன்னோட எதிரி இல்ல. உன்னோட எதிரி யாருன்னு அடையாளம் காட்டுறவ. என்னோட பேச்சு நீ நம்பவே மாட்டேங்கிறல்ல, அதான் அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மா சார் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஸ்ரீமதி, அதெல்லாம் எதுவும் வேணாம். மலர் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வா அர்ஜுன். ஸ்ரீமதி, அர்ஜுனை கொல்ல வந்தது சந்தோஷ் மாமாதாங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். எப்படி மேடம் சொல்லுவேன்? என் கழுத்தையே அறுத்தாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீமதி. உன் கழுத்தை அறுக்க தாண்டி நான் இங்க வந்திருக்கேன், அறுக்காம போக மாட்டேன்.